மழைக்கால மாலையில் ஆற்றங்கரையில் உள்ள ஹசன் பாயின் தேநீர் கடை எங்கள் சிறிய கிராமத்தில் ஒரு தனித்துவமான இடமாகும். மழை பெய்யும் மாலை பொழுதில் தேநீரின் நீராவி பறக்கும்போது பருப்பு வடையின் மணமும் முறுக்கு கடிக்கும் சத்தமும் பேச்சின் உற்சாகமும் அந்த கடையை ஒரு சிறிய உலகமாக மாற்றுகிறது. ஒரு மழைக்கால மாலையில் காற்று இலைகளை அசைக்கும்போது கிராமத்தின் செய்தி பரப்புனர் குன்யு முகம்மது ஒரு செய்தியை வீசினார். டேய், கேட்டியா, நம்ம ஃபாத்திமா உம்மாவை ஒரு இளைஞனோடு பட்டணத்துல ஒரு ஹோட்டல்ல பார்த்தாங்க. தேநீர் கடையில் திடீரென அமைதி. ஹசன் பாயின் கையில் இருந்த தேநீர் கிளாஸ் தாழ்ந்தது. ஃபாத்திமா உம்மாவா? பெரிய வீட்டு ஃபாத்திமா உம்மா? 50 வயசு தாண்டி இருக்குமே என்று அவர் நம்ப முடியாமல் கேட்டார். ஆமாம், ஒரு 30 வயசு இளைஞனோடு என்று குன்யு முகம்மது தலையசைத்தார். பற்கள் குறைந்த மூசா ஹாஜி வடை கடித்தபடி சொன்னார். டேய், ஃபாத்திமா உம்மாவை நான் சிறு வயசிலிருந்தே தெரியும். அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் கேளு. மூசா ஹாஜி கூறினார். ஃபாத்திமா உம்மாவின் கணவர் அப்துல்லா உப்பா ஒரு பெரிய தரவாட்டைச் சேர்ந்தவர். ஆனால் குடிப்பழக்கமும் சண்டையும் அவரது வாழ்க்கையை அழித்தன. ஃபாத்திமா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். திருமணத்திற்கு பிறகு அப்துல்லா உப்பா திருந்தவில்லை. எப்போதும் குடித்துவிட்டு அடிப்பார். ஃபாத்திமா உம்மா 3 பிள்ளைகளை ரஷீஷா ஹித்தாயிஷா தனியாக வளர்த்து படிக்க வைத்து திருமணம் செய்து வைத்தார். இப்போது அவர் தனியாக இருக்கிறாரானால் மன அமைதியுடன். குன்யு முகமது சிரித்தார். வயசு ஒரு பிரச்சனையே இல்லை. நானும் முயற்சி செய்தேனானா? ஃபாத்திமா உம்மா என்னை பார்க்கவே இல்லை. ஆற்றங்கரையில் உள்ள பெரிய வீட்டில் ஃபாத்திமா உம்மா தனியாக வசிக்கிறார். 3 பிள்ளைகளும் ரஷீத் ஒரு அதிகாரி, ஷாஹித் டாக்டர், ஆயிஷா ஆசிரியர். எல்லோருக்கும் வேலை மற்றும் குடும்பம் வேறு இடங்களில் உள்ளன. ஒரு நாள் வீடு அமைதியற்றதாக மாறியது. 3 பிள்ளைகளும் வந்திருந்தனர். காரணம், ஃபாத்திமா உம்மாவை ஒரு இளைஞனுடன் ஹோட்டலில் பார்த்ததாக யாரோ ரஷீதுக்கு தகவல் தெரிவித்திருந்தனர். அவர் ஹோட்டலுக்கு சென்று உம்மாவை வீட்டிற்கு அழைத்து வந்தார். வீட்டில் ரஷீத் கோபத்துடன் கேட்டார். உம்மா வயசுல என்ன குறைச்சல்? ஊரார் அறிஞ்சா நாங்க என்ன முகத்தை வச்சு நடப்போம்? ஷாஹித் கூறினார். உப்பா இறந்தப்போ வேறு கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. இப்போ இந்த அவமானம் எதுக்கு? ஆயிஷா சொன்னார். எப்பவும் போன்ல குத்திக்கொண்டே இருந்ததை பார்த்தப்பவே எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. ஃபாத்திமா உம்மா தென்னையில் அமர்ந்து வழக்கம் போல பேசாமல் கண்களை மூடி திறந்து குற்ற உணர்ச்சியின்றி இருந்தார். ரஷீத் கத்தினார். இப்படி ஒரு உம்மா வேண்டாம். உப்பாவோட சொத்தை பிரிச்சு எனக்கு உள்ளதை கொடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் வரமாட்டேன். ஃபாத்திமா உம்மா எழுந்து உள்ளே சென்று ஒரு காகிதத்தை எடுத்து வந்தார். உங்க உப்பா குடிகாரனா இருந்தாலும் ஒரு விஷயத்தை சரியா பண்ணினார். இந்த வீடும் நிலமும் என் பேரில். மீதி சொத்தை உங்க 3 பேருக்கும் பிரிச்சு வச்சிருக்கார். என் காலத்துக்கு அப்புறம் கிடைக்கும். ஷாஹித் கேட்டார். இந்த வீடும் நிலமும் உம்மாவோட காலத்துக்கு அப்புறம் யாருக்கு? ஃபாத்திமா உம்மா பதில் சொல்லவில்லை. ரஷீத் கேலியாக, அவனுக்கு கொடுக்க போறீங்களா உங்க ரகசிய நண்பருக்கு? ஆமாம் என்று ஃபாத்திமா உம்மா அமைதியாக சொன்னார். உங்க உப்பாவோட சொத்துக்கு அவனுக்கு என்ன உரிமை என்று ஷாஹித் கத்தினார். ஃபாத்திமா உம்மா குரலை உயர்த்தி, உங்க உப்பாவோட சொத்துக்கு அவனுக்கும் உரிமை உண்டு. ஏன்னா அவன் உங்க உப்பாவோட மகன். என் ரகசிய நண்பர் இல்லை, உங்க சகோதரன் ரமான். பிள்ளைகள் அதிர்ச்சி அடைந்தனர். ஃபாத்திமா உம்மா தொடர்ந்தார். உங்க உப்பா இறக்கும்போது என்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னார். வேறொரு பெண்ணுக்கு அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனை அனாதை இல்லத்துல விட்டுட்டார். அவனை கண்டுபிடிச்சு உதவணும்னு உப்பா சொன்னார். உப்பா இறந்த பிறகு நான் அனாதை இல்லத்துக்கு போய் ரஹ்மானை பார்த்தேன். ஆனா பிறகு அவன் அங்கிருந்து போயிட்டான். பல வருஷமா தேடியும் கண்டுபிடிக்க முடியல. பிறகு போன்ல நண்பர்களோட உதவியோடு அவனை கண்டுபிடிச்சேன். ஒரு பாழடைஞ்ச கட்டிடத்துல தனியா வேலை செய்துகிட்டு இருந்தான். நாங்க பேசினோம் போன்ல. பிறகு நேரில் சந்திச்சோம். அவன் என்னை உம்மான்னு கூப்பிட்டான். நான் அவனை மகன்னு கூப்பிட்டேன். ஒரு மகனோட அன்பை அவன் எனக்கு தந்தான். நான் ஒரு தாயோட பாசத்தை அவனுக்கு தந்தேன். ஹோட்டல்ல நாங்க சந்திச்சு பேசிதுக்கத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்துகிட்டோம். உங்க 3 பேருக்கும் என்னை பார்க்க நேரமில்லை, முடியாதுன்னு சொல்றீங்களே. தனியா வாழ்ற ஒரு உம்மாவோட ஆசைகளை அறிய அன்பு செலுத்த உங்களுக்கு நேரமில்லை. ஆனா ரஹ்மான் உங்க 3 பேரோட அன்பையும் எனக்கு தந்தான். உங்க கோபத்துல ரஹ்மானை நான் விடமாட்டேன். என் நண்பர்களோட உதவியோடு அவனை காப்பாற்றுவேன். பிறகு நாங்க ஒன்னா வாழ்வோம், உம்மாவும் மகனுமா.
ஃபாத்திமா உம்மா எழுந்து வீட்டின் படியை கடந்தார். ஆற்றங்கரையின் காற்று அவரது முகத்தில் தழுவியது. தேநீர் கடையில் செய்திகள் பறந்தனால் ஃபாத்திமா உம்மாவின் இதயம் எப்போதும் அமைதியாக இருந்தது.